ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 2 தக்காளி 2 முட்டை வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நான் 2 தக்காளி 2 முட்டை எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணிடலாம். இப்போ இது போல் ரவுண்ட் ஷேப்பில் நல்லா தக்காளியை கட் பண்ணியாச்சு. இப்போ இதிலே முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். 2 தக்காளிக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். இப்போ இது மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் காரத்துக்கு. இப்போ கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைக்கும் போது உப்பு ஆட் பண்ணிவிட்டோம். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு பெப்பர் வேணாலும் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோசை தவாவில் ஊற்றிடலாம். இப்போ தோசை தவாவும் நல்லா சூடாக இருக்குது. இதுலேருந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிடலாங்க. லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். மிதமான தீயில் ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இந்த பக்கமும் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ வெளியே எடுத்துடலாம். இந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 தோசை கிட்ட கிடைக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சும்மா வெறுமனவே சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.